வணக்கம் நண்பா. மிஸ்டர் மாரிஸ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களில் யாராவது பெங்களூருக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் பெங்களூர்ல தான் இருக்கேன். ஸோ நான் பெங்களூருக்கு இப்போ 2 வருஷம் ஆக போகுது. ஸோ பெங்களூர்ல என்ன மாதிரி நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையை கம்பேர் பண்ணல டோட்டலா சேஞ்சா இருக்கும். என்ன அப்படின்னா, பெங்களூர்ல டிராபிக் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையை கம்பேர் பண்ணல, இந்தியாவில் மற்ற எந்த சிட்டியை கம்பேர் பண்ணாலும் சென்னையில பெங்களூர்ல டிராபிக் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம ஊர்னால சென்னைன்னு வாயில வருது. ஸோ ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பெங்களூர்ல ஒரு நார்மல் 1 BHK ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கிறது 1 BHK. ஸோ இது சம்பந்தமா ஒரு வீடியோ கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க பெங்களூர்ல வந்தீங்க அப்படின்னா ஒரு 1 BHKக்கு அட்வான்ஸ் மட்டும் 50,000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவுமே ஒரு விஷயம் என்ன ஃப்ரெண்ட், ஓகேவா? நீங்க 50,000 அப்படிங்கிறத உங்க ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒத்திக்கு நீங்க வீடே எடுத்துடலாம். பட் இங்க அப்படி கிடையாது. ஸோ நீங்க அட்வான்ஸ் மட்டும் 50,000 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1 BHKக்கு நார்மலா 7,000ல இருந்து 10,000 வரைக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இப்போ கூட ரீசெண்டா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் 20,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு பெங்களூர்ல ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அதாவது ரன் பண்றேன், எனக்கு லைஃப் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் பேச்சுலரா இருக்கிறதுனால அவருக்கு கரெக்டா இருக்கு. பட் நீங்க ஒரு ஃபேமிலி மேனா ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு மந்த்க்கு 1 லட்சம் கண்டிப்பா உங்க கையில இருந்தா மட்டும்தான் உங்களால பெங்களூர்ல ஈஸியா சர்வே பண்ண முடியும். ஸோ நீங்க கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறவரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 50,000 நீங்க சம்பாதிச்சா மட்டும்தான் பெங்களூர்ல ஈஸியா வாழ முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நான் 20,000 வாங்குறேன். பட் அந்த 20,000ல நான் வீட்டுக்கே 10,000 அனுப்பிடுவேன். ஸோ ஏன்னா என்னோட குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பா அனுப்பிதான் ஆகணும். ஸோ அது போக இந்த 1 BHKக்கு நான் ரெண்ட் எவ்வளவு பே பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா 2,300 ரூபா. ஸோ நாங்க 3 பேர் இருக்கோம். ஸோ எங்க நான் என்னைய சேர்த்து 3 பேர். ஸோ மொத்தம் 3 பேர் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணி அந்த 7,000 பிரிச்சு 2,300 ரூபா பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாப்பாடுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மந்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய் ஆயிரும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் ஒரு 5,000 ரூபாய் செலவாகுது. ஸோ இது சிக்கனமா உங்கள்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லாம, ஸோ வண்டி இல்லாம எதுவுமே இல்லாம இருந்தீங்க அப்படின்னா உங்களால பெங்களூர்ல ஒரு 20,000 வச்சு பேச்சுலர் லைஃப் ஈஸியா வாழ்ந்துடலாம். பட் ஃபேமிலி லைஃப் வாழ்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள நிறைய பேர் பெங்களூர் சென்னை போறோம். ஸோ சென்னையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வீட்டோட ரெண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அங்க அட்வான்ஸ் எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவா மென்ஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் ஏன் போட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நார்மலா ஒரு 20,000 வச்சு பெங்களூர்ல நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பேச்சுலரா இருக்கையில எனக்கு இந்த 20,000 அப்படிங்கிறது ஓகே. பட் நான் ஃபேமிலி வேணா ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த 20,000 காணவே காணாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம 1 BHK எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். ஸோ நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மெயின் இல்ல ஹால். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ஹால் தான். ஸோ இது தவிர கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம் இருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது சம்பந்தமா ஒரு வீடியோவும் கண்டிப்பா நம்ம சேனல்ல போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பெங்களூர் வர்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா பண்றேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.